இந்த 5 பசங்க தான் நம்ம படத்தோட ஹீரோஸ். மச்சான், இவங்க ஹீரோஸ் எதுவும் இல்லை, கரெக்டாக சொல்லுடா. சாரி மச்சான். இந்த 5 பசங்க எங்கே பிறந்திருக்கா எங்கே வளர்ந்துருக்கா ஒன்றுமே தெரியாது. இந்த கதை நடக்க போகிறது கேரளா தமிழ்நாடு பார்டரில். அதனால தான் கதையில் கேரக்டர்ஸ் எல்லாமே சுத்தமாக தமிழ் பேசாது. பரவாயில்ல மச்சி, சீக்கிரம் கதையே சொல்லிடு. சரி ஒன்று மட்டும்தான் நல்லா தெரியும். கடவுளே, நீங்களே பாரு இந்த பசங்க என்னென்னமோ செய்ய போகிறேன்னு. எங்களுக்கு ஒன்றும் கதை சொல்லவே தெரியாது. இந்த வயசு வரைக்கும் தப்பு தான் செஞ்சுருக்கு. தப்புன்னா எங்களுக்கு காசு தான். அதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். நாம் நினைக்கிறதா நம்ம சரி. எங்களை யாராலும் மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாது. அப்படிப்பட்ட பசங்க தான் நாங்கள். வாழ்க்கையில் காசை விட பெருசு இன்னும் நிறைய இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவன், திருடன் போலீஸ், காதலன் காதலி, படித்தவன் படிக்காதவன், அரசியல்வாதி, ஜனங்க, முதலாளி, பிச்சை எடுக்கிறவன், இவரை மாதிரி எல்லாருக்கும் ஒன்று மேலே தான் பயம் இருக்கு, சாவு மேலே. சாவு மேலே பயம் வந்துட்டா வாழ முடியாது. அந்த சாவு தான் நம்ம பிரச்சனை. சாவுக்கு பயப்பட்டவன் வாழ முடியாது. வாழ நினைக்கிறவன் சாவுக்கும் பயப்பட மாட்டேன். என்ன மச்சா இப்படி எல்லாம் பேசுற? ஏய், கடவுள் ஒரு வாழ்க்கை தான் தருவா. நீ வாழணும், இல்லைன்னா சாகணும். நம்மளாம் எதுக்கு சாகணும்? முதல்ல தப்பு உணர்வு சாகட்டும், அதுக்கப்புறம் யோசிக்கலாம் வாழணுமா சாகணுமான்னு. தோ அங்க பாருடா, சரக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தூங்குற அந்த நாய்க்கு எதை பற்றி கவலை இல்லடா. நாய மாதிரி தூங்கிட்டு இருக்கேன். டேய் எந்திரடா, எந்திரடா. மஜா, நான் அப்போ சொன்னேன் இல்லையா, நீ நான் சத்தியமாக குடிக்க மாட்டேன். என்னடா பெரிய சினிமா டயலாக் எல்லாம் பேசுறிய? சினிமா வேணுமா உனக்கு உயிர் வேணுமா? காலையில் உங்கள்ல என்னடா வேணும்? தூங்க விட மாட்டியா? இந்த உலகத்தில் நம்ம சுற்றி எதிரிங்க இருக்காங்க. நம்மெல்லாம் அந்த வேலை விடணும்னு நினைச்சால போதும், ஒவ்வொருத்தனும் டக்குன்னு எடுப்பான் தெரியுமா? செத்து வர போகலாம். ஆனாலும் இந்த தொழில் இனிமே வேணாம். என்னன்னா இப்ப பிரச்சனை ஒன்றும் இல்லையே? ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. ஒன்ன எல்லாம் தம்பி மாதிரி பார்த்துருக்கேன்டா. ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒருத்தங்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கணும். எவ்வளோ பணம்? 25 லட்சம். காசு இல்லையா? காசு இல்லாம சாப்பிடுறதுக்கு உங்க அப்பாவோட சொத்தடா பொறுக்கி நாயே. ஓடா தம்பி, இது வச்சிருக்கோம் உன் சேஃப்டிக்கு. என்னன்னா இதெல்லாம் சின்ன மேட்ரு. டீல் முடிச்சதும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சார். சரி. டேய் தம்பி, இங்க வாடா. ஏய் ஒன்னத்தா, இங்க வா. ஏய் வச்சுக்கோ, இதை வச்சுக்கோடா. வயிறு நிறைய சாப்பிடு. ஏதாவது உதவி வேணும்னா வீட்டுக்கு வந்தா போதும், சரியா? போ போ போ. ஹலோ. தோ அவன்தான்.
தூக்கட்டுமா? தூக்குறான் அந்த நாயை. திருட்டு பாயில பணம் அங்கிருந்து தூக்க இருக்கா? என்னடா மலையாளம் பேசி கன்ஃபியூஸ் பண்ணியா? ஏதாவது பேசா கொன்னே போடுவேன் நாயே. சின்ன பையன் பயந்து போயிருக்கா? சரக்கடிக்க காசு கிடைச்சிருக்கு. தம்பி, என்ன பிரச்சனை? நீ மலையாளியா? நீ என் கூட வரையா? போல வா, வாடா தம்பி. டேய் உட்கார். எனக்கு ஒரு வேலை இருக்கா, முடிச்சதும் சீக்கிரம் வந்துடுறேன். சாப்பிடு. காசு ஒன்றும் வரவில்ல. ஒரு வாட்டை கூட அவனுக்கு கால் பண்ணட்டுமா? வரும். வரலனா டேய், ஏடா நீ? உங்களுக்கெல்லாம் காசு வேண்டாமா? அவர் வரமாட்டார். அதனால காசு நானே கொண்டு வந்திருக்கேன். உட்காரு, தண்ணி எடுத்துட்டு போகலாம். டேய், தம்பிக்கு ஒரு கிளாஸ் ஊத்துறா. தண்ணி எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? என்னது? அவ சொல்லிருக்கு ஒரு பெரிய கில்லாடின்னு. ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன வேலை மட்டும்தான் இருந்து. அவ பேச்சும் கேட்கல, எதுவும் பார்க்கல, தூக்கிட்ட. அவகிட்ட சொல்லு, இது வேலை இருந்தா எங்களை மட்டும் கூப்பிடு. இனி ஒன்றும் தேவைப்பட மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒன்று மேலே தான் பாயம் இருக்கும். சாவு மேலே பயமா? பயம் ஆயிரம் மாதிரிடா. சாவுக்கு பயப்பட்டவன் வாழ முடியாது. வாழ நினைக்கிறவன் சாவுக்கும் பயப்பட மாட்டேன். சில நேரம் நம்ம நினைக்கிறதும் நடக்கவே இல்லை. அப்படிதான் இந்த பையனும் நம்ம வாழ்க்கையில் வந்தது. நினைச்சு கூட பார்க்கல. என் உயிர் போன வரைக்கும் நான் இருக்கேன். உன் அண்ணனா
யாரும் மச்சான் அந்த பையன்? காலையில் தான்டா பார்த்துருக்கேன். சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் தெருவில் நிற்கிறேன். பார்த்தா கஷ்டமாக இருக்கு. நானும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன். அப்போ தான் ஒரு உண்மை தெரிஞ்சது. அவனுக்கும் நம்ம மாதிரி அப்பா அம்மா யாரும் இல்லையா? நம்ம தம்பி ஏற்றுக்கலாமா? நம்மளாம் குப்பை தொட்டியில பிறந்திருக்க. அப்பா அம்மா யாருமே திரும்பி கூட பார்க்கல. அநாத பசங்க, எச்சக்கார பசங்க நிறைய பேர் சொல்லிருக்க. ஒரு வேளை சாப்பாடுக்கு வழி தெரியாம பிச்சை கூட எடுத்திருக்கிறோம். நம்ம மாதிரி கூட ஏன்னா அவன் நம்ம தம்பியை தாண்டா. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம கையில் இருந்த இந்த கத்தி மேலே தான் பாசம் இருந்தது. இனிமே இவன் மேல இருக்கும். மச்சி, நமக்கெல்லாம் நட்பு மட்டும்தான் தெரியும். உயிர் போனாலும் நட்பு போக மாட்டேன். நீ சொன்னா செய்யாதிருக்குமா? இதுவரை யாருக்கும் ஒண்ணுமே புரியவே இல்லைல்ல. கொஞ்சம் பேக் போய் யோசிக்கலாமா? சாவை தீண்டி பார்க்காதே, காசை நம்பி போகாதே, வாழ்க்கை ஒரு போராட்டம். நண்பா நீ வாவா, எங்க ஏரியா வாடா வாடா, நாங்க யாருன்னு தெரியும். எங்க ஏரியா வாடா வாடா, நாங்க யாருன்னு தெரியும். சாவு மேல பயம் எல்லா பசங்க நாங்க. சாவு மேல பயம் ஒன்னும் இல்லையே, இல்லையே. சாவு மேல பயம் இல்லா பசங்க நாங்க. சாவு மேல பயம் ஒன்னும் இல்லையே, இல்லையே. ஒரு நாள் அண்ணன் நம்மளை கூப்பிட்டு இருக்க. நம்ம நண்பனை நாம தான் சாவடிக்கணும். முதல்ல நண்பன், அதுக்கப்புறம் நம்மையே போட்டுடுவோம். 25 லட்சம். எதிரே கூட மன்னிச்சுடலாம். துரோகிய சும்மா விட்டுட்டா சாவு நாம தேடி போன போட்டிருக்கோம். அதனால தூக்கிட்டா அந்த பணத்தை. உடம்புல இருக்கிற உசுரோட பெருசு நமக்கு நட்பு தான். இது அவனுக்கு தெரியாம போச்சு. அந்த துரோகியை போட நம்மளால முடியாது. பிளான் பண்ணி பார்த்தேன். எப்படி ஆனாலும் கொல்லணும். பணம் நம்ம கையில் வரும். மச்சா, அவனை போடும்போது உன் மூஞ்சியில பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்தா கண்டிப்பா சாவு நம்ம தான் தேடி வரும். டேய் முட்டாள், அவனை போடும்போது உன் மூஞ்சியில பயம் இருக்கக்கூடாது. ஒருவேளை பயம் இருந்தா கண்டிப்பா அவன் நமக்கெல்லாம் சேர்த்து சங்குதிடுவான். அவனை போட்டா என்ன கிடைக்கும்? அவன் சத்தா இவனை கொல்ல தந்த 25 லட்சம் நம்ம கையில வரும். அவனை கண்டிப்பா போட்டே ஆகணும். அவ அங்க வருவா. போட்டு தள்ளியதுக்கு அப்புறம் திரும்பி கூப்பிடுறா. சரி அண்ணா, அவன் சத்தத்துக்கு அப்புறம் கூப்பிடுறான். கன்ஃபார்மா அவனுக்கு இந்த சாவுதான். சாவடிக்க போறேன். அதாவது கடைசி ஆசை இருந்தா சொல்லிடு, பார்க்கலாம்.
முதல்ல சாவடிக்கடா, பின்னால பார்க்கலாம் ஆசையெல்லாம். மச்சா, பணம் நம்ம கையில் வந்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம்? நாய் சாகணும் மச்சா, கொல்ல சொல்லடா. அவ செத்தாலும் ப்ராப்ளம் நீ முடியல. அவனை தூக்கட்டுமா? தூக்கங்கடா அந்த நாய. அவனை கொன்னதுக்கு இந்த காசு அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அவன் நமக்கு தேவையாடா? தேவையில்ல. நமக்கு தெரியும் சாவும் நாள் நம்ம தேடி நம்ம எல்லாம் சாகிற வரைக்கும் தம்பி உயிரிழக்கும். எப்பவும் நம்ம சொன்ன மாதிரி ஒன்று மட்டும்தான் தெரியும். சாவுக்கு பயப்பட்டவன் வாழ முடியும், வாழ நினைக்கிறவன் சாவுக்கும் பயப்பட மாட்டான். நான் அப்போ சொன்னேன்ல மச்சா, இந்த பசங்களுக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும்னு, நட்பு தான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த பசங்களை காப்பாற்றிருக்கு. ஒன்று மட்டும்தான் நமக்கு சொல்லியிருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் நெவர் டைஸ்.